வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நான் வந்திருக்கிற இடம் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம். இது கனடாவில் அமைந்திருக்கிறது. அதுல குருசாமி ஐயாட்ட இருந்து இந்த கோயிலை பற்றியும் இந்த ஐயப்பன் பற்றியும் நான் இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் குருசாமி ஐயா. வணக்கம் நேயர்களுக்கும் உரிமையாளர் மற்றும் பத்தக பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல கலியுக பெருமான் ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு செல்வோம். ஓகே, என்னென்ன ஐயா, இந்த தேவாலயம் கனடாவில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதிண்ட வரலாறு அதை ஒருக்கா சொல்லுங்க. ஆரம்பத்திலே கனடாவுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் 1984-85 ஒரு வீட்டிலே இந்த விக்கிரகத்தை வைத்து வழிபட்டு வந்திருந்த பொழுதிலும் அங்கு மக்கள் பெருக்கங்களும் இடவசதி காணாமை காரணமாக ஒரு ஆலயம் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் வேர்பன் காலேஜிலே இடத்தை எடுத்து சனிக்கிழமையில் மட்டும் ஒரு முழு நாளாக அவர்கள் அங்கு பஜனைகள் செய்து வழிபாடு செய்து உருவம் வைத்து அங்கு எல்லோரும் பூஜை செய்து அன்னதானம் கொடுத்து சிறப்பாக அந்த பூஜை வழிபாடுகளை செய்து கொண்டு வந்தார்கள். அங்கு இடைநெருக்கடியும் காலம் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டதன் காரணத்தினாலே அவர்கள் மார்க்கம் வீதியிலே மார்க்கமன் பிரிட்ஜிலே இருக்கின்ற ஒரு கட்டிட தொகுதியிலே இருந்து ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து அதிலே இந்த பூசை வழிபாட்டை செய்து கொண்டு வந்தார்கள். அதிலும் இடம் காணாமல் போக 2 தொகுதியை சேர்த்து ஒன்றாக வைத்து ஒவ்வொரு நாளும் பூசை செய்து வந்தார்கள். அதிலும் இடம் மக்கள் பெருக்கம் கூடியதன் காரணத்தினாலே 685 மிடில் வீதியிலே ஒரு பரந்த இடப்பரப்பிலே ஒரு இடத்தை எடுத்து அதிலே இருந்து கொண்டு நாங்கள் காணி வாங்கி ஐயப்பனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற பக்தர்களுடைய அசையாத ஒரு நம்பிக்கை காரணமாக இப்பொழுது இருக்கின்ற 635 மிடில் வீதியிலே அமைந்திருக்கின்ற 5.5 ஏக்கர் நிலம் 11 லட்சத்துக்கு கிட்ட பெறுமதியாக அப்பொழுது வாங்கப்பட்டது. வாங்கி உடனடியாக அதில் இருந்த ஒரு சிறிய மண்டபத்திலே ஐயப்பன் ஆலயத்தை வைத்து நித்த பூஜை செய்து வழிபட்டு வந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது மக்களுடைய வேண்டுதல்களும் மக்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் சித்திக்கின்ற ஒரு வேளையிலே ஒரு நம்பிக்கைக்கு உரிய தெய்வமாக ஐயப்ப வழிபாடு விளங்கியதன் காரணத்தினாலே பக்தர்கள் பெருகி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை சிறம்புற வட அமெரிக்காவிலே சிறந்த ஒரு பெரிய ஆலயமாக நிர்மாணித்து இந்த ஐயப்ப வழிபாட்டை ஒவ்வொரு மண்டலம் மற்றும் இந்த விசுக்கனி மற்றும் ஆவணி ஓணம் இவ்வாறான விசேட தினங்களையும் கொண்டாடி இங்கு கொடியேற்றி திருவிழாக்கள் செய்கின்ற இன்னும் இந்த ஐயப்பனுடன் எல்லோருடைய குலதெய்வங்களாக இருக்கின்ற தெய்வங்களையும் அங்கு அமர்த்தி தங்களுடைய முழு நேர வழிபாட்டு தலமாக இதை மாற்றிக்கொண்டார்கள். அடுத்தது ஐயா, இந்த ஐயப்பன் அவரை பற்றி ஒரு விளக்கம் உண்டு. நீண்ட காலமாக இது ஒரு கேள்வியாகவே இருந்து வந்தது. ஆனாலும் இந்த நூற்றாண்டின் ஆரம்ப கால பகுதியிலே இந்த வழிபாடுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. அது எப்படி என்றால், மக்கள் இந்த மானிடராக பிறந்தவர்கள் எல்லோருக்கும் துன்பங்கள் அளவுக்கு அதிகமாக இருந்ததன் காரணத்தினாலே அவற்றை தீர்ப்பதற்கு மானிடராக ஒரு அவதாரம் எடுத்து இறைவன் மானிடராக வந்து அவதாரம் எடுத்து அவர்கள் இடமே இருந்து அவர்களில் இருக்கின்ற நல்ல குணங்கள் தீய குணங்களை எல்லாம் தெரிவித்து அவர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும். சாதி சமய வேறுபாடுகள் இல்லாத ஒரு சமூக ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த வழிபாடு தோன்றலாயிற்று. அதாவது பூரண புஷ்கலை நாதனாக விளங்குகின்ற ஹரிகரபுத்திர ஐயனார், சிவ வைஷ்ணவ ரூபனாக விளங்குகின்ற அந்த ஐயனாரை இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்து வந்து மக்களுடைய துன்பப்பணி நீக்குவதற்காக இறைமூர்த்திகளாலே பணிக்கப்பட்டு அவர் ஐயப்பனாக அவதாரம் எடுத்து இந்த மண்ணிலே தோற்றம் பெற்று, அதாவது கேரளத்திலே இருக்கின்ற சபரிமலை என்று சொல்லப்படுகிறது. சபரிமலை கேரளத்தில் இருக்குது. அங்கு தோற்றம் பெற்று அங்கு ஒரு பாண்டிய மன்னன் தனக்கு குழந்தைகள் இல்லை என்ற ஒரு காரணத்தினாலே தவம் இருந்து
தன்னுடைய குலதெய்வமாக விளங்குகின்ற மதுரை மீனாட்சியிடம் கேட்கின்ற பொழுது மதுரை மீனாட்சி அந்த பாக்கியத்தை தன்னுடைய கணவன் ஊடாக பெற்றுக் கொடுப்பதற்காக தன்னுடைய ஒரு பக்தனுக்கு அந்த பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதனூடாக ஒரு குழந்தையாக அவதரிக்க பண்ணி சிவ வைணவ ரூபமாக விளங்குகின்ற ஐயப்பன் அவதாரம் அங்கு தோன்றி அந்த பாண்டிய மன்னனாலே வளர்க்கப்பட்டு அதெல்லாம் வரலாற்று காலத்துக்கு உட்பட்டதாகவே இருக்கின்றது. பல்லவர் மன்னர்களுடைய காலப்பகுதியிலே பாண்டிய மன்னர்களாக இருந்த குறுநில மன்னர்களாக இருந்து அவர்கள் ஊடாக இந்த வழிபாடு தோற்றம் பெற்று அதன் ஊடாக அந்த மன்னன் வளர்த்து அதனூடாக சில கதைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த கதைகளுக்கு அப்பாலே இந்த மனித குலத்திலே சாதி மத வேறுபாடுகள் இல்லாத ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த மதம் இந்த வழிபாடு இது மதம் என்பதை கடந்து ஒரு வழிபாடாக தோற்றம் பெற்றது. இப்ப ஐயா என்னென்றால் இப்ப ஐயப்பனுக்கும் சிவனுக்கும் பிள்ளையார் முருகன் இவர்களுக்குள்ளே சம்பந்தம் இருக்கா? அந்த இது அது உண்மையாக அவதாரங்கள் எவ்வாறு இருந்தாலும் அந்த வழிக்கூட்டத்திலே சிவ வைஷ்ணவர் என்று சொல்லப்படுகின்ற பெருமாளுடைய இதும் சிவனுடைய இதும் பிறப்பாக, அதாவது சிவன் ஒரு மோகினி அவதாரம் எடுத்து ஒரு அதுதான் நான் கேட்கிறேன். அதே ஒரு விளக்கமா சொல்லுங்க. சிவன் அவதாரம் எந்த மாதிரி அது மோகினி அந்த மோகினி இந்த உலகத்திலே அதாவது மோகினி என்றது அது எல்லாம் ஆரம்பத்திலே இருந்து போக வேண்டும் என்று சொன்னால் இந்த சிவனுடைய மனைவியாரும் பிரம்மாவுடைய மனைவியாரும் விஷ்ணுவனுடைய மனைவியாரும் சேர்ந்து அவர்கள் எல்லோரும் 3 பேரும் அவர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் கொண்டார்கள், நீ பெருசு நான் பெருசு என்று. ஆனால் இந்த நேரத்திலே நாரத முனிவர் தலை போட்டு அவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக ஒரு கடலை இரும்புகளை கடலையாக கொண்டு அதை வறுத்து தரும்படி அவர்களிடம் கேட்கின்றனர். அப்பொழுது அதை வறக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் முடியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாரத முனிவர் சொல்லுகிறார், இன்ன இடத்திலே ஒரு பாக்கியசாலி இருக்கிறார் அனுசுயா என்று, அவர் இதை வறுத்து தந்தவர், அதான் நான் சாப்பிட்டு கொண்டு வரேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அனுசுயாவிடம் எப்படி இவ்வளவு ஒரு கற்புக்கரசியாக அந்த அனுசுயா விளங்குகிறார் என்று சொல்லி இந்த 3 பேரும் தங்களுடைய நாயகர்களிட அங்கு அனுப்புகிறார்கள். அவருடைய கற்பை ஒரு சோதித்து அறிகிறதுக்காக அங்கு போகின்ற பொழுது அவர்கள் 3 அங்கு செல்லுகின்ற பொழுது அந்த அனுசுயா தன்னுடைய கணவன் யாகத்தின் நிமித்தமாக சிவனை வழிபடுவதற்காக கங்கை கரைக்கு சென்று விட்டார். இவர் தன்னுடைய கணவனுடைய பாதங்களை கழுவி அந்த நீரை தனக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இவர்கள் 3 சென்று, தாயே எனக்கு எங்களுக்கு உணவு தரும்படி கேட்டிருக்கிறார். அவ்வாறு உணவு தயாரிக்கின்ற பொழுது சிவ ரூபங்களாக வந்திருக்கின்றவர்கள் சிவனடியார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு உணவு தயாரித்து உணவு வழங்குவதற்கு ஆயத்தப்படுகின்ற பொழுது அனுசுயா அவர்கள் எல்லோரும் நாங்கள் உணவு பரிமாறுகிறவர்கள் பிறந்த மேனியராக இருந்து உணவு பெறுவார வேண்டும் என்று கேட்டு அதாவது நிர்மாணமாக உணவு அவர் கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஓம் அவ்வாறு நாங்கள் செய்யலாம் என்று விட்டு இவர்கள் அந்த தண்ணீரை தெளித்து இந்த முனிவர்களாக வந்திருக்கின்ற சிவன் விஷ்ணு பெருமாள் 3 பேருக்கு தண்ணியை தெளித்து அவர்களை எல்லாம் சிறு குழந்தைகளாக்கி 3 தொட்டிலே போட்டுவிட்டு இவர் பிறந்த மேனியாக அவர்களை தூக்கி பால் கொடுக்கிறார். அப்பொழுது இவருடைய கற்பு பிள்ளைகள் தாய் பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது கற்பை பற்றி பேச முடியாது. ஆகவே அவர்கள் உணர்ந்து அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அனசுயாவிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் எல்லாரும் உருவம் எடுத்து செல்லுகின்றார்கள். ஆகவே இந்த தத்தாத்திரேயர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் சேர்ந்து ஒரு உருவமாக எடுத்து தத்தாத்திரேயராக வருகிறார்கள். அவர்கள் 3 பூலோகம்
வான்லோகம் எல்லாம் சென்று இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவிமார்களும் மூவரும் ஒரு அவதாரம் எடுத்து ஒரு லீலாவதி என்ற ஒரு அவதாரத்தின் ஊடாக அவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேவலோகத்திலே இருந்து அந்த காமை செயலில் ஈடுபட்டதன் காரணத்தினாலே அந்த முனிவர்களாக இருந்த அந்த சிவன், பெருமா, விஷ்ணு, பிரம்மா அவர்கள் எல்லோரும் தங்களுடைய மனைவியாரை சாபிக்கிறார்கள், நீங்கள் எருமைகளாக பிறக்க வேண்டும் என்று. ஓகே, சரி சரி சரி. இந்த எருமையாக வந்தவர்கள் அவர்களுக்கும் சாபத்தை கொடுத்தா நீங்க ஆண் எருமையாக பிறக்க வேண்டும் என்று. ஓகே, அவர்களுக்கு சாபம் கொடுத்தாச்சு, நீங்கள் ஆணருமையாக பிறக்க வேண்டும். இவன் பெண்ணருமே, அவை ஆணருமே. ஓகே, இவர்கள் எல்லாரும் தத்துவம் மிக்கவர்களும் மேல்மை மிக்கவர்களுமாக இருந்தவர்கள். இந்த தங்களுடைய சுகபோகத்துக்காக ஈடுபட்டதன் காரணத்தினாலே, இந்த நிலைக்கு வந்ததினாலே அவர்கள் எல்லோரும் பூவுலகத்திலே வந்து இந்த மகிஷாசுரியாக வாழுகிறார்கள். அது இன்னும் விரிச்சு கொண்டு போகலாம். ஆனால் சுருக்கமாக சொன்னால் மகிஷாசுரன் மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மகிழ்ச்சி தான் அழிய முடியாத வரத்தை பெற வேண்டும் என்று சிவனிடம் பெற்று விட்டார். தவம் இருந்து பெற்று விட்டார். அப்பதான் சிவன் சொல்லிவிட்டார், நீ என்ன ஆண் பெண்ணாக அல்லது ஒரு பாலகனாலே தான் நீ அழியலாம், பெரியவர்களாலே அழிய முடியாது சொல்லி என்ற வரத்தை இவள் கேட்டு இவாவுக்கு ஒரு வரம் கொடுத்தாச்சு. ஆகவே இவ 12 வயதுக்குட்பட்ட இந்த ஐயப்பனை உருவாக்கி அவளை அழிச்சாதான் இந்த பூலோகத்தில் இந்திரன் முதல் கொண்டு தேவலோகத்தில் வாழுகிறவர்கள் எல்லாரும் சுதந்திரமாக இருக்க முடியும் என்பதற்காக இந்த ஐயப்ப அவதாரம் தேவைப்பட்டது. ஓகே, சரி சரி. அப்பொழுது தேவைப்பட்ட இந்த ஐயப்பனை எவ்வாறு பூலோகத்துக்கு வர வேண்டும், இந்த மன்னன் கேட்டிருக்கிறார் தனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று. அப்ப அந்த பிள்ளை வரத்தை கொடுக்கிற போது அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு மன்னன் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே பாண்டிய மன்னன் வளர்க்கிறான். பந்தளத்து பாண்டிய மன்னன் என்பதை ஒரு குறுநில மன்னனாக இருந்தவன் பந்தளத்து ராசன். அந்த பந்தள ராஜனுக்குத்தான் இந்த குழந்தை கண்டெடுக்கிறார். அவ்வாறு கண்டெடுத்து இவர் வளர்த்து கொண்டு வருகிற போது அவருக்கு அவருடைய மனைவிக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு தயாராகும். அவர் பிள்ளை இல்லாதவர் பிள்ளை பிறங்க உடனே அந்த பிள்ளைக்கு எல்லா உரிமையும் இந்த பிள்ளைக்கு கொடுக்க போறார். இவருக்கு வில்வித்தை எல்லாம் பழக்கியாச்சு. தேவரோகத்தில் இருந்து வந்த பூரண புஷ்கரநாதனுடைய அவதாரமாக விளங்குகின்ற ஐயப்பன் அவதாரமாகி குழந்தையாகி மன்னனுக்கு பிள்ளையாக இருந்து வருகின்ற பொழுது அந்த மன்னன் வாட பிறந்தார் கேட்டு விட்டார். கேட்டதன் பின்பு அவருக்கு பிள்ளை பிறக்க போகுது. அதற்காக சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த மன்னனுடைய ராணிக்கு உதவியாக அந்த மந்திரி ஒரு சூழ்ச்சியை செய்து இவரை அழிச்சாதான் அவர் தன்னுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும்.